இப்போ செய்தி என்னன்னா, உயிர்ப்பை நம்புகிறோம், இயேசுனுடைய உயிர்ப்பை நாம் நம்புகிறோம், நாமும் உயிர்க்கப்படுவோம் என்பதையும் நம்புகிறோம். ஆனால் அந்த உயிர்ப்பு, அந்த நிலை வாழ்வை பெற்றுக்கொள்வதற்குண்டான வாழ்க்கையை இந்த உலகத்தில் நம்ம வாழ்கிறோமா என்பதுதான் கேள்விக்குறி. இறந்த பின்பு நமக்கு விண்ணக வாழ்வு கிடைக்கும் என்று நாம் நம்பினால் போதாது. இறந்த பின்பு எனக்கு அந்த மோட்சம் கிடைக்கும் நம்பினால் போதாது, அதுக்கேற்றாற் போல் வாழ வேண்டும். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையை கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம். விண்ணக வாழ்வை பெறுகிற விண்ணக வாழ்வை பெற்றுக்கொள்கிற ஒரு வாழ்க்கையை நாம் இந்த உலகத்திலே வாழ்கிறோமா? அதுக்குண்டான ஒரு வாழ்க்கையை நாம் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? இதுதான் இன்றைய செய்தி. முதல் வாசம் நமக்கு கொடுக்கக்கூடிய செய்தி. இன்னைக்கு இந்த உலகம் என்ன சொல்லுது? இந்த உலகத்துல என்ஜாய் பண்ணு, இருக்கிற வரையில சந்தோஷமா இரு, மகிழ்ச்சியா இரு. என் இந்த உலகம் நமக்கு, இந்த உலகம்தான் நிலையான உலகம் என்று நமக்கு இந்த உலகம் காட்டி கொண்டிருக்கிறது. ஆனால் நம்முடைய நம்பிக்கை சொல்கிறது, இந்த உலகம் என்பது நிலையானதல்ல, இறப்புக்கு பின்பு நமக்கு நிலையான உலகம் ஒன்று உண்டு. பிரியமான, யோசிச்சு பார்ப்போம். இன்றைக்கு என் வாழ்க்கை, நான் இறந்த பின்பு நித்திய வாழ்வை, நிலையான வாழ்வை பெற்றுக்கொள்ளக்கூடிய விதத்தில் நான் வாழ்கிறேனா?